பண்ணப்பட்டதாக இருந்தது என்று சொல்லி சோத்திரம் 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 கர்த்தாவை ஸ்துதிக்கிறோம், ராஜாவை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோத்திரம் 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 ஆண்டவரே. ஆமாண்டவரே, தேசத்திற்காக ஜெபிக்க முடியாது, திறப்பின் வாசல் நிற்க முடியாது, தேசத்தில் நடக்க காரியங்களை எடுத்து விவரித்து ஆண்டவரே இதில் எல்லாம் சமாதானம் சந்தோஷம் வர வேண்டும், தேசம் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக ஆண்டவரே அநேக காரியங்களை குறித்து ஆண்டவரே ஆமாண்டவரே தியானித்ததனால் ஆமாண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா உம்முடைய செய்திக்கு நேராக நாங்கள் கடந்து வர போகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேச போகிறீங்க அப்பா, எங்களை மறைத்து நீர் வெளிப்பட போகிறீங்க, அதற்காக சொல்கிறோம். நாங்கள் ஆண்டவர் கேட்கிறவர்கள் ஆமாண்டவரே பேசுகிறவர்கள் எல்லாருக்கும் உள்ள ஆண்டவரே பொதுவான ஆண்டவரே ஆமாண்டவரே காரியமாயிருக்கிறது. ஏனென்றால் இது எல்லோருக்கும் பிரயோஜனமாய் இருக்கிறது. இதிலே நீர் ஆண்டவரே பிரியப்படுகிறீர். ஏனால் தேவன் ஒருவருக்கு முன்பு எல்லாரும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும், ஒருவரும் கெட்டு போவது உடைய சித்தம் அல்ல என்பதை நீர் உணர்த்தி வைக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆகல்தான் ஆண்டவரே நீர் எங்களை முன்குறித்தீரே, எங்களை அறிந்து கொண்டீரே, எங்களை தெரிந்து கொண்டீரே, உமக்கு சோதனை செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக ஆண்டவரே. ஆமாண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய கிருபையினால ஆண்டவரே எங்களை முன்குறித்தீரே. ஆமாண்டவரே எங்கள் தாயின் உருவாக முன்னே எங்களை தெரிந்து கொண்டதுனால நாங்கள் அப்பா உண்மை ஒரு சிறிய பாடலை பாடி ஆண்டவரே உண்மை ஆராதிக்க போகிறோம். ஆமாண்டவரே அப்பா நீர் எங்களை ஆண்டவரே முன்குறித்தபடியினால் ஆண்டவரே உம்முடைய திட்டத்தை எங்கள் மேல் நிறைவேற்றும்படியினால் ஆண்டவரே எங்கள் எலும்புகள், எங்கள் நரம்புகள், எங்கள் தசைகள் உருவாக முன்னே, எங்கள் தாய் உருவாக முன்னே அப்பா எங்கள் மேல் நீர் வைத்த திட்டத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏனென்றால் ஆமாண்டவரே யாரை கொண்டும் எதையும் செய்ய வல்லவர் ஆண்டவரே. ஏனால் கழுதையை கொண்டும் பேசுகிற தேவனாய் இருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு போய் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், ராஜாவை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் அப்பா. அப்பா அந்த நேரத்தில் ஆண்டவரே நீர்தான் எங்களோடு போட முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் தாய் உருவாகும் முன்னே எங்கள் கருவை கண்டீரையா, எங்கள் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, எங்கள் தாய் உருவாகும் முன்னே எங்கள் கருவை கண்டீரையா, எங்கள் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவோம், சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதும் எங்க வாழ்க்கை முழுவதும், வேறு ஒரு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவோம், சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதும் எங்க வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எங்கள் தாய் உருவாகும் முன்னே எங்கள் கருவை கண்ணீரையாம், எங்கள் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே இயேசுவே, உங்க தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாயின் கருவிலே உங்க தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவோம், சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதும் எங்க வாழ்க்கை முழுவதும், வேறு ஒரு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவோம், சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதும் எங்க வாழ்க்கை முழுவதும், வேறு ஒரு ஆசையே இல்ல. எங்கள் தாய் உருவாக முன்னே எங்கள் கருவை கண்டீரையாம், உருவாக முன்னே சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் எங்களை சுமந்தீரே இயேசுவே, பத்திரமாய் எங்களை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர்,
குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் எங்களை சுமந்தீரே. தாயின் கருவிலே பத்திரமாய் எங்களை சுமந்தீரே. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவோம், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், எங்க வாழ்க்கை முழுவதும் வேறு ஒரு ஆசையே இல்ல. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவோம், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க முழுவதும், எங்க வாழ்க்கை முழுவதும் நீங்க போதும், வேறு ஒரு ஆசையே இல்ல. எங்கள் தாய் உருவாகும் முன்னே ஆமென் டாடி, எங்கள் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எவ்வளவு பெரிய கிருபை ஸ்லாக்கியம் பெற்ற ஜனங்களாய் இருக்கிறோமப்பா. என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புவார்கள் என்று அப்பா எங்களை முன்குறித்தவரே, எங்களை தெரிந்து கொண்டவரே, எங்களை அறிந்து கொண்டவரே, அப்பா உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தாய் உருவாக முன்னே எங்கள் கருவை உமது கண்கள் கண்டது என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. எங்கள் பெயர் உருவாக முன்னே எங்கள் பெயர் சொல்லி அழைத்தவர் என்று நாங்கள் அழைக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, ஆமாண்டவரே. அப்பா எங்களுக்குள் ஆண்டவரே, அப்பா நீர் ஆண்டவரே வைத்திருக்கிற திட்டங்கள் என்ன? ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, ஆமாண்டவரே. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, ஆமாண்டவரே. அப்பா இந்த ஆமாண்டவரே ஒரு மனிதனுக்குள்ள ஏற்படுகிற பாவமான காரியங்களை குறித்து ஆண்டவரே தேவன் ஆண்டவரே ஆமாண்டவரே ஆமாண்டவரே பேச ஆயத்தமாய் இருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் ஆமாண்டவரே பாவம் என்பது எவ்வளவு பெரிய ஆமாண்டவரே தடையான காரியங்களாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகதான் பாவங்களை ஆண்டவரே நாம் ஆண்டவரே அனுதினமும் ஆண்டவரே எங்களுக்குள் பாவம் இல்லை என்று சொல்லிக் கொள்ளாமல் எங்களுக்குள் பாவம் இருக்கிறது நாங்கள் அறிந்தவர்களாய் இருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்வுகளாய் மாற வேண்டும் என்பதை தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்தில் பார்க்கிறோம் ஒருவனும் நல்லவர்கள் இல்லை என்று தேவன் சொல்லிவிட்டார். ஏனென்றால் பாவமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டு பாவத்துக்கு ஆண்டவரே ஆமாண்டவரே ஆண்டவரே அடிமையாகி விடுகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் பெரிய பாவங்கள் ஒன்று செய்யவில்லை என்றுதான் மனிதர்களுக்குள்ள நாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோம் அப்படி செய்தோம் இப்படி செய்தோம், ஆனாலும் அவனுக்குள்ள பாவம் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே அவனுக்குள்ள இருக்கிற பாவங்களை நாங்கள் எண்ணும் பொழுது ஹல்லேலூயா அது ஆண்டவரே எண்ணிக்கைக்கு அடங்காத இருக்கிறது ஆண்டவரே. அப்படி என்றால் ஆண்டவரே ஆமாண்டவரே ஒரு எரிச்சலும் ஒரு பாவமாய் இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே கோபமும் ஒரு பாவமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆண்டவரே ஆகையால் தான் ஆண்டவரே ஹல்லேலூயா சோத்திரம் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. பாவத்தை குறித்து நீர் கண்டித்து உணர்த்துகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா இந்த வேலையிலும் ஆண்டவரே அப்பா ஆவியானவர் தாமே ஆமாண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே 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 எங்களுக்கு இருக்கிற தடைகள் எல்லாம் உடைப்பீராக ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரே பலவீனமான காரியங்களை எங்களை விட்டு விலகி காத்துக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அதிகாலையில ஜெபம் ஆண்டவரே ஹல்லேலூயா இஸ்ரவேலை ஆண்டவரே ஆசீர்வதிப்பதே தேவனுடைய ஆமாண்டவரே ஆமாண்டவரே கிருபையாய் இருக்கிறது. தேவனுடைய நோக்கமாக இருக்கு, தேவனுடைய சித்தமாக தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கும் ஜெபத்திற்கு நிச்சயமாக பதில் வரும் என்று நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் எங்கள் ஜெபம் வீண் போவதில்லை. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான். ஆமாண்டவரே அதிகாலையிலே நோக்கி கூப்பிடு உனக்கு அறியாதமான எட்டதமான காரியங்களை வாக்கிய பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையால் நாம் இப்பொழுது எடுத்துக்கொள்வோம். ஆமாண்டவரே சங்கீதம் 32:1 எடுத்து வாசிப்போம். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆமாண்டவரை எரிச்சலை குறித்து பின்பு வாசிப்போம். முதலாவது நம் பாவங்கள் நம்மை ஆமாண்டவரை எப்படிப்பட்டதாய் காரியங்களை நமக்கு தடையாய் இருக்கிறது என்பதை பார்ப்போம். எவருடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ. சங்கீதம் 32:1 எவர்களுடைய அக்கிரமங்கள் 32:1 எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவர்களுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ எவர்களுடைய பாவம் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவன் நம்மளை மட்டுப்படுத்துகிற தேவன் அல்ல. தேவன் நம்மளை உற்சாகப்படுத்துகிற தேவன், நம்மளை பலப்படுத்துகிற தேவன். தேவன் நமக்கு ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறது எதற்காக? நீதி நியாயத்தை கண்டித்து உணர்த்தி சகல சத்தியத்திற்குள்ள நடத்தி நித்திய ஜீவனை நாம் பெறுவதே அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஆகையால்தான் அவர் ஆண்டவரை மரித்தாலும் ஜீவனோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்கிறோம். அவர் ஆவியானவராய் இருக்கிறார். ஆகையால்தான் அவர் சொல்லுகிறார் ஆவியின் அன்பின். ஹல்லேலூயா. வாசிப்போம் 32.
பாவம் மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். ஆமா, அல்லேலூயா. ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, ஆமாண்டவரே. ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. சங்கீதம் 51:3 எடுத்து வாசிப்போம். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. பாத்தீங்களா? எப்பொழுதும் எனக்கு முன்பாக அல்லேலூயா. ஆமென். பாத்தீங்க, எங்கள் மீறுதல்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம், எங்கள் பாவங்கள் எப்பொழுதும் உமக்கு முன்பாக இருக்கிறது ஆண்டவரே என்று சரணடையும்படியாய் தேவன் விரும்புகிறார். ஏன்னா உண்மையாகவே ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே, நான் புனிதன், நான் பரிசுத்தவான், நான் பரிசுத்தவாட்டி என்று சொல்லிக்கொள்ள ஆண்டவரே ஒரு காரியமாவது எங்களுக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோமா? அல்லேலூயா. எங்களுக்குள்ள இல்லாத பாவங்கள் உண்டோ? அல்லேலூயா. ஆகையால் பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவன் பாக்கியவான் என்றும், ஆமாண்டவரே, அல்லேலூயா, பாவங்களினால் தேவனுடைய மகிமையற்றவராய் மாறிவிடாதபடியாய் தேவன் நம்மளை வலியுறுத்துவார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 59:2 எடுத்து வாசிப்போம். ஏன்னா தேவனுடைய வார்த்தை இல்லாமல் நமக்கு செய்தி இல்லையே, அவருடைய வசனம் தான் நமக்கு செய்தியாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. ஆமென். உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை பாத்தீங்களா? நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய மீறுதலை அவர் படிங்க. அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் அக்கிரமங்களே தேவனுக்கும் நமக்கும் பிரிவினை உண்டாக்குறது. அல்லேலூயா. அடுத்ததாக உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை மறைக்கிறதா இருக்கிறது. அப்படி என்றால் நாம் அப்பா எப்பேற்பட்ட பாவங்களில் நாம் சிக்கி தவிக்கிறோம் என்பதை நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். ஆகல்தான் மனிதன் முகத்தை பார்க்கலாம், தேவனை உள்ளத்தை பார்க்கிறார் என்று நாம் அடிக்கடி உணர்வதும் பேசுவதும் வாசிப்பதும் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் தேவனுக்கு முன்பாக ஒன்று மறைவாயில். ஆகையால் தான் சங்கீதக்காரர் எவ்வளவு அழகாக சொல்றார், ஆண்டவரே பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் அல்லேலூயா வானத்திலே எறிந்தார். ஆண்டவரே எவ்வளவு ஆண்டவரே கடையாந்தரிலே நாங்கள் போய் நின்றாலும் நீர் அங்கேயும் எங்களை காண்கிறவராய் இருக்கிறீர் என்று உணர்ந்தவராய் ஆண்டவரே. ஆகையால் நாமளும் இந்த காலங்களிலே தேவன் நம்மளை பார்க்கிறார் என்பதை நாம் உணர்ந்து ஆண்டவரை நடந்து கொள்ளும்படியா இந்த செய்திகளை ஆண்டவர் தேவன் நம்மளோடு இடைப்படுகிறார். ஏனென்றால் பலவீனர்கள் தான், மதியினர்கள் தான், பேச்சினர்கள், பார்வையினர்கள், செய்யினர்கள், நடையினர்கள், அல்லேலூயா, எல்லா வகையிலும் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். இதில் தேவனுக்கு பிரியமானதை செய்ய நாம் கற்றுக்கொள்கிறோமா? தேவனுக்கு பிரியமானதை ஆண்டவரே, பிரியமான காரியங்களை ஆண்டவரே, பிரியமான நோக்கங்களை, இயக்கங்களை, திட்டங்களை நிறைவேற்றுவர்களாய் மாற முடியுமா என்பதை நாங்கள் நிதானித்து அறிந்தால் நாம் சோதனைக்கு உட்படாமல் ஆண்டவரே, ஆமாண்டவரே, ஆமாண்டவரே சொன்னது போல எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவோம். அல்லேலூயா. இந்த உலகமான மாமிச இச்சைன்னு சொல்லி ஆண்டவரே காரியங்கள் உண்டு. ஒன்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, போராமை, எரிச்சல், வன்கண், கசப்பு, மூர்க்கம், தர்க்கம், வாக்குவாதம், எரிச்சல், தர்க்கம், மூர்க்கம், இப்படியாக ஆண்டவரே எண்ணிக்கொண்டே போகலாம். இவைகளெல்லாம் எங்களை ஆண்டு கொள்ளுகிறது என்பதை பார்க்கிறோம். நாங்கள் பெரிய ஆண்டவரே கொலைக்காரன் அல்ல, நாங்கள் பெரிய திருடன் அல்ல, நாங்கள் பெரிய உலகத்தார் போல நாங்கள் அல்ல என்றெல்லாம் நாங்கள் வெற்றி கொள்ளலாம். ஆனால் எங்களுக்குள்ள இருக்கிற இந்த சின்ன சின்ன பாவம் தான் பெரிய பாவமாக இருக்கிறது என்பதை நாங்கள் உணர வேண்டும். இந்த பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் நமக்கு உதவி செய்ய முடியும். ஆகல்தான் பிதா குமார் பரிசுத்த ஆவியானவரால ஞானஸ்தானம் பெற்று ஆண்டவரே பாவ அறிக்கைகளை செய்து ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக நீங்க சரி கட்டாமலும் எங்கள் மீறுதலுக்கு தக்கதாக எங்களை அப்பா விட்டு விலகாமலும் இருக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா இதிலிருந்து விடுதலை கொடுக்கிறவன். ஏன்னா சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிற உங்களுடைய ரத்தமாய் இருக்கிறது. இன்றும் அந்த ரத்தம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்பா இந்த பாவத்திலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை தாருங்கள் என்று அனுதினமும் நாங்கள் செபிக்க வேண்டும். அல்லேலூயா. அனுதினம் மாத்திரம் எல்லா நேரங்களிலும் இந்த வார்த்தையை நாம் முன்னிலே வைக்க வேண்டும், எப்பொழுது ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகல்தான் ஏசாயா 5:25 எடுத்து வாசிப்போம். ஆகையால் கர்த்தருடைய கோபம் தமது ஜனங்களுக்கு விரோதமாக உண்டது,
அவர் தமது கையை அவர்களுக்கு விரோதமாக நீட்டி பர்வதங்கள் அதிரத்தக்கதாகவும் அவர்கள் பிணங்கள் நடுவீதிகளில் குப்பை போலாகத்தக்கதாகவும் அவர்களை அடித்தார். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் மாறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. அல்லேலூயா. பாத்தீங்களா, பாவத்தினால் தேவனுடைய கோபம் மாறாமல் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையால் தான் எரேமியா 5:25 கூட எடுத்து வாசிக்கலாம். அல்லேலூயா. ஏசாயா 59:2 வாசித்தீங்கல்ல? எரேமியா 5:25. தேவனுடைய கோபம் நம்ம மேல் மூளாது இருக்க வேண்டும் என்றால் அல்லேலூயா. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது. ஹல்லேலூயா. பாத்தீங்களா, நம்முடைய அக்கிரமங்கள் நன்மை நம்மை தொடராதபடியாய் அவைகள் நமக்கு தடையாய் இருக்கிறது. நம்முடைய அக்கிரமங்கள், மீறுதல்கள், பாவங்கள் இவைகள் எல்லாம் தேவன் அருவருக்கிற காரியங்களாய் இருக்கிறது என்று தேவன் வலியுறுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆகையால் இந்த காரியங்களிலிருந்து நாம் விடுதலை ஆக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினால் அந்த அக்கிரமங்களிலிருந்தும் உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரப்பட்டாதிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இரண்டையும் நமக்கு ஆமாண்டவரே, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், வேதனை உண்டாக்க வழிகள் உண்டோ என்று விலகி நிற்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்கு ஞானத்தை தாருங்க, தெளிந்த புத்தி தாருங்க, ஆமாண்ட ஞாபக சக்தி தாருங்க. உன்னதத்தின் பலத்தினால் உன்னத்தின் வல்லமையினால் இடக்கட்டுங்கப்பா. எங்களை இதனால் மேற்கொள்ள முடியாது. நீர் எங்களை ஆண்டு கொள்ளாவிட்டால் அப்பா இவைகள் எங்களை சூழ்ந்து கொள்ளும் அப்பா. ஆமாண்டவரே, இவைகளுக்கு மேல் அப்பா எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கும்படியாய் நீர் எங்களை ஆண்டு கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் என்று ஜெபம் பண்ணும் போது தேவன் அதை ஜெபத்தை கேட்ட பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீதிமொழி ஆண்டவரே, நீதிமொழிகள் 28:13 எடுத்து வாசிப்போம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனுடைய இரக்கத்தை பெறுவான். அப்போ நம்முடைய பாவங்கள் நமக்கு உண்டென்று நாம் அறிகிறோம். நம்ம பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். அதை விட்டுவிட முயற்சி செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த பாவங்கள் நம்மை தொடராதபடியா காத்துக்கொள்ள முடியாத பரிசுத்த ஆவியானவருடைய துணையை நாட வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய துணை இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் ஜீவிக்கும் போது தேவன் நமக்கு அந்த பாவங்களில் இருந்து விடுதலையாக்கி ஆமாண்டவரை நேரிடாதபடியாய் பாதுகாத்துக் கொள்வார். தூதர்களை கட்டளையிடுவார். நம் பாத கல்லிலிடாமல் தங்கள் கரங்களில் ஏந்தி கொள்வார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகையால் நாம் என்னத்தை சொல்லுவோம்? ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலிருந்து எங்களுக்கு விடுதலையாக்கும்பா, எங்களால் முடியாது என்று நாங்கள் அப்பா கேட்கும் போது தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். சங்கீதம் 103:12 எடுத்து வாசிப்போம். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ மேற்குக்கு கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக அவர் நம் பாவங்களை விலக்கினார். பாத்தீங்களா? ஏனென்றால் நாம் தேவனிடத்தில் கிட்டி சேரும் போது, தேவன் நம்மளோட கிட்டி வரும்பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாம் நம்மளை விட்டு மாறுகிறார் பார்க்கிறோம். அல்லேலூயா. பாவத்தினால், அக்கிரமங்களினால், மீறுதலினால் அழிகிற ஜனங்களை மீட்கவே வந்தார். ஆனால் பாவிகளை ரட்சிக்கவே தேவன் வந்தார். பாவிகளை ஆண்டவரே, பாவங்களை வெறுத்து பாவிகளை மீட்கவே வந்தார். பாவிகள் மேல் அவ்வளவு ஆண்டவரே இரக்கமுள்ளவராக இருந்தார். ஏனால் பாவம் அவனை ஆண்டு கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. ஆமாண்டவரே, தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய நோக்கம், சித்தம், திட்டம் அவன் வாழ்க்கையில ஏற்பட வேண்டும் என்பதற்காக தேவன் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகதான் பாவத்தை ஆண்டவரை மேற்கொள்ளும்படியான தேவ ஆவியானவர் நம்மில்
நின்றிருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த பாவம் நம்மளை மேற்கொள்ளாது. ஏன்னா அந்த பாவம் என்பது தேவனுடைய முகத்தை மறைக்கிறது. ஆகதான் தேவன் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து அவரிடத்தில் கிட்டி சேரும் போது அவர் கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அதை விலக்கி நம்மளை காத்துக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் ஏசாயா 30:26 வாசிப்போம். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழு தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா தேவன் கிட்ட வர வர தேவனிடத்தில் கிட்ட சேர சேர எல்லா காரியங்களும் நம்மளை விட்டு விலக்கி நமக்கு ஒரு மனதிலே ஒரு பிரகாசத்தையும் நம்ம செயல்களிலே, நடைகளிலே, பார்வைகளிலே, பேச்சுகளிலே நமக்கு ஒரு பரிசுத்தம். அல்லேலூயா. நாமளே அறிகிறவர்களாய், நாம் யார் என்பதை நாம் உணர்வுகளாய் நம்மளை மாற்றி விடுகிறதா இருக்கிறது. அதுதான் தேவன் நம்மளை விரும்புகிற காரியம். தேவன் விரும்புகிற காரியம் என்ன? அல்லேலூயா. பார்ப்போம். எரிச்சல் எதனால ஒரு மனிதனுக்கு உண்டாகிறது என்று நாம் பார்க்கிறோம். என்ன ஆகும்? 5:14. எரிச்சலின் ஆவி அவன் மேல் வந்து அவன் தன்னுடைய மனைவி தீட்டுப்படுத்தப்பட்டிருக்க தீட்டுப்படுத்தப்பட்ட தன் மனைவியின் மேல் குரோதம் கொண்டிருந்தாலும் அல்லது அவன் மனைவி தீட்டுப்படாதிருக்க எரிச்சலின் ஆவி அவன் மேல் வந்து அவன் மேல் குரோதம் கொண்டிருந்தாலும் என்ன ஆகும்? 5:14. ஏன்னா எரிச்சல் ஒரு மனிதருக்கு எப்பொழுது வருகிறது? எப்பொழுது மன்னிப்புன்ற ஒரு காரியம், அன்புங்கிற காரியம் இல்லாத இடத்துல அந்த எரிச்சல் உருவாகிறது நாங்கள் வரும். அந்த எரிச்சல் நம்ம என்ன செய்யும்? 1 சாமுவேல் 18:8 எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் 18:8. அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமா இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாக இருக்கிறது என்று சொல்லி. பாத்தீங்களா? அந்த இடத்துல என்ன வருது? போராமை வருகிறது. போராமை வரும்போது எரிச்சல் ஏற்படுகிறது. பாருங்க, தாவீது அதாவது கோலியாத்தை கொன்ற போது அந்த கதையை நமக்கு தெரியும். ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்தார்கள். அதுல சவுலுக்கு இவ்வளவு பெரிய ஒரு காரியம். அல்லேலூயா. படிக்க வாசிக்க அந்த வார்த்தையை. சாமுவேல் 18:8. அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமா இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் குறைவா இருக்கிறது என்று சொல்லி. இந்த மாதிரியான ஒரு போராமை குணம் ஒரு எரிச்சல் ஊட்டுகிறது. அல்லேலூயா. அவர்களுக்கு எல்லா ஒரு காரியத்திலும், குடும்பத்திலும் சரி, ராஜாங்கத்திலும் சரி, உலகத்திலும் சரி, அவர்களுக்கு நிறைவாகிவிட்டது, நமக்கு குறைவாகிவிட்டது. இப்படி என்று ஒரு மனிதனுக்குள்ள அந்த போராமை எண்ணம் ஒரு எரிச்சலை உண்டு பண்ணுகிறது. அதனால் அவன் என்ன செய்கிறான்? அல்லேலூயா. அல்லேலூயா. அவனுக்கு ஜெபம் குறைந்து விடுகிறது, அவனுடைய சமாதானம் குறைந்து விடுகிறது. எந்த ஒரு காரியத்தையும் அவன் நிதானித்து செய்ய முடியாமல் அவனை அழிவுக்கு கொண்டு போய் விடுகிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். எரிச்சல். அல்லேலூயா. நெகேமியா 4:1 எடுத்து வாசிப்போம்.
நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சலடைந்து யூதரை சத்தம் பண்ணினான். எரிச்சல் என்பதற்காகத்தான் இந்த வாக்கியங்களை வாசிக்கிறோம். எரிச்சல் எப்படி எல்லாம் ஒரு மனிதனை ஆட்டி படைக்கிறது, எந்தெந்த சூழ்நிலையில எரிச்சல் வந்துகிறது பாருங்க. அந்த இடத்துல யாருக்கு இது பண்றாரு? நாங்கள் அலங்கத்தை கட்டுகின்ற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சலடைந்து யூதரை சத்தம் பண்ணினான். ஒரு ஆளை கட்டக்கூடிய ஒரு காரியத்துல கூட அவனுக்கு ஒரு எரிச்சல் வந்து விட்டது. அல்லேலூயா. அவனுக்கு ஒரு போராமை வந்து விட்டது. அல்லேலூயா. நல்ல காரியத்தை செய்வதற்கு அவனுக்கு தீமையான எண்ணங்கள். ஆனால் அந்த அரசர் தேவன் விரும்பினதை செய்ய தலைப்படாது என்பதை அவன் மறந்து அவனுக்குள்ளே எரிச்சல் வந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதே சங்கீதம் 37:8 வாசிக்கும் போதும் கோபத்தை நெகிழ்ந்து உக்கரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய எதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். ஆமென். பாத்தீங்களா? பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், வன்கண், அதாவது காமக்காரம் இப்படி என்றும் சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த பொறாமை நமக்குள்ள வரக்கூடாது, இந்த பொல்லாப்பு நமக்குள்ள வராது. ஏன்னா பொல்லாப்பு வந்தால் அது அழகா சொல்றாரு. 37:8 என்ன சொல்றாரு? கோபத்தை நெகிழ்ந்து உக்கரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 85:3 எடுத்து வாசிப்போம். உமது உக்கரத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் நமக்கு அந்த கோபத்தை அடக்கக்கூடிய காரியங்கள் நமக்குள்ள வர வேண்டும் என்றால் ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். தேவனே, எங்கள் கோபத்தை மாற்றுங்க, எங்களுக்கு உண்டாகுகிற ஆண்டவரே உக்கிரம் அல்லேலூயா எங்களை விட்டு நீக்கி போடுங்க, எங்களுக்குள்ள இருக்கிற அந்த எரிச்சலின் ஆவி எங்களை விட்டு நீங்கட்டும் அப்பா என்று ஜெபிக்க வேண்டும். ஜெபம்தான் நம்மளை ஜெயத்துல கொண்டு வந்து நிறுத்தும். அல்லாமல் ஜெபிக்க தடையா இருக்கிற காரியங்களை நாம் விட்டு விலக வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் தெய்வீக சமாதானம் நமக்குள்ள நிறைந்திருப்பதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. ரோமர் 10:19 எடுத்து வாசிக்கும் பொழுது இஸ்ரவேலர் அது அறியவில்லையா என்று கேட்கிறேன், அறிந்தார்கள். முதலாவது மோசே, எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன், புத்தியினம் உள்ள ஜனங்களாலே உங்களுக்கு கோபம் ஊட்டுவேன். ஹல்லேலூயா. பாத்தீங்களா? மோசேயின் காலத்திலிருந்தே இந்த எரிச்சலின் ஆவி மனிதர்களை ஆட்டி படுத்தி கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அங்க போராமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிப்போம் மீண்டும். இஸ்ரவேலர் அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன், அறிந்தார்கள். முதலாவது மோசே, எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன், புத்தியீனமுள்ள ஜனங்களாலே உங்களுக்கு கோபம் ஊட்டுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நிலைமைக்கு நாம் ஆளாகி விடாமல் தேவனே இந்த சூழ்நிலையிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாருங்க. இந்த பொல்லாத ஆவி எங்களை ஆட்டி படைக்கிறது என்று நாங்கள் அறிகிறோம் அப்பா. இவளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாருங்கள் என்று ஒவ்வொரு நாள் நாங்கள் ஜெபிக்கும் போது தேவன் நிச்சயமாக நமக்கு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். சங்கீதம் 88:16 எடுத்து வாசிக்கும் போது உம்முடைய எரிச்சல்கள் என் மேல் புரண்டு போகிறது, உம்முடைய பயங்கரங்கள் என்னை அதம் பண்ணுகிறது. பாருங்க, தேவனுக்கும் எரிச்சல் உண்டாகி இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். தேவனை எரிச்சல் உள்ளவர் என்று நாம் ஒரு இடத்துல பார்க்கிறோம். ஏனால் தேவன் இந்த கடைசி நாட்களில எவ்வளவு நீடிய பொறுமை, சார்ந்த தயவு, அன்பு, இரக்கம், மனதுருக்கத்துடன் நம்மளை சூழ்ந்திருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். அல்லேலூயா. ஆகையால் தான் சொந்த குமாரன் என்று பாராமல் இந்த தேவன் நம்மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்தினார். நம்முடைய பாவங்களுக்கும், மீறுதலுக்கும், அக்கிரமங்களுக்கும், அநியாயங்களுக்கும், எரிச்சலுக்கும், கோபத்துக்கும், சாபத்துக்கும், அநியாயத்துக்கும் விலக்கி நம்மளை காத்துக்கொள்ள முடியாது. அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த ரத்தம் இன்றும் பரிதி பேசிக் கொண்டிருக்கிறது.
ஆகல்தான் இந்த எரிச்சல் கொள்ளாமல் இருக்கிறதுக்கு தேவனே தம்மை தாமே தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். அது போல நாமளும் நம்மை நாமே தாழ்த்தி, ஆண்டவரே இந்த பொல்லாத வழிகளை விட்டு எங்களை விலக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் என்று நாங்கள் அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். ஏன்னா ஜெபத்தின் விதங்கள் எவ்வளவு உண்டு. எல்லா காரியங்களையும் நினைக்கும் போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஜெபம் தேவை என்பதை நாங்கள் அறிகிறோம். எந்தெந்த சூழ்நிலையிலாம் நாங்கள் பலவீனப்படுகிறோமோ அதற்கெல்லாம் ஒரு ஜெபம் தேவை. ஜெபம் இல்லாமல் நீங்கள் ஜெயத்தை உண்டு பண்ண முடியாது. ஜெபம் இல்லாமல் உங்களுக்கு ரட்சிப்பு இல்லையே. ஜெபம் இல்லாமல் உங்களுடைய ஆமாண்டவரே தேவனிடத்தில் கிட்டி சேர முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் அல்லேலூயா, மறைவான சத்துருவை நாம் வீழ்த்திட வேண்டும் என்றால் அபிஷேகம் நமக்கு தேவை. அபிஷேகத்திலே நிறைந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்படும். அபிஷேகம் நுகங்களை முறிக்கும், அபிஷேகம் தடைகளை நீக்கும். அல்லேலூயா. நாங்கள் நடுஇரவில்லை கூட எதிர்த்து ஜெபிக்கலாம். அல்லேலூயா. இந்த மாதிரி காரியங்களை குறித்து ஆண்டவரே எங்களுக்கு இருக்கிற பலவீனங்களை ஆண்டவரை நீக்கி போடுகின்ற எல்லாரும் ஆமாண்டவரே உறங்கு நேரத்தில் நடுஇரவில ஆண்டவரை எழுந்து ஆண்டவரே தேவனிடத்தில் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நள்ளிரவில் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏன்னா அந்த ஜெபத்திற்கு அவ்வளவு வல்லமை உண்டு. தேவன் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றிவிட தப்பி செல்ல வழி காட்டுவார். அல்லேலூயா. இவைகளை நம்மளை மேற்கொள்ள விடாத அவர் ஆண்டவர் நம்மை மேற்கொண்டிருக்கிறபடினால் இவைகள் எல்லாம் சிதறடிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவருடைய தந்திரங்களை நம்மளை அறிந்து புரிந்து எதிர்த்து நிற்கிற ஜனங்களாய் நாங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா. ஆகதான் லூக்கா 1:2 மத்தேயு 10:1 என்ன சொல்லுகிறார்? அல்லேலூயா. என்ன சொல்லுகிறார்? மத்தேயு 10:1, லூக்கா 1:2. அப்பொழுது இயேசு தம்முடைய 12 சீஷர்களை தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளை நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. பாத்தீங்களா? ஏன் என்றால் ஒரு மனுஷனுக்குள்ள இந்த காரியங்களை எல்லாம் மேற்கொள்ள வேண்டுமானால் அவர்களுக்குள்ள ஒரு பரிசுத்த ஆவியானவர் தேவை. அவர்களுக்குள்ள இருக்கிற பாவங்கள் கழுவப்பட வேண்டும் என்றால் அவர் நியாயத்தை கட்டி உணர்த்துகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது அசுத்த ஆவிகள் நம்மளை விட்டு விலகி போகும் என்பதற்காகவே அவர்களுக்கு தேவன் கிருபை பாராட்டினார் என்றார். அந்த கிருபை இன்றும் நம்ம மேல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நாமளும் அப்படியாக மாற முடியும். பாவங்களிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்றால் தேவனுடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய அதிகாரம் நமக்குள் வர வேண்டும். தேவனுடைய சித்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. சோத்திரம். நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே. ஆகில்தான் ஆண்டவரே, அப்பா இடத்தில் வரும்போதெல்லாம் அப்பா ஆமாண்டவரே எங்களுடைய காரியங்களை எல்லாம் குறித்து நாங்கள் ஆண்டவரே எரிச்சல் ஒரு பொல்லாத ஆவி மனதின் வாழ்க்கையில தோல்வியை உண்டு பண்ணுகிறது. அவன் வியாதியை கொண்டு வருகிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆமாண்டவரே அவனுக்கு வியாதியை கொண்டு வருகிறது என்று பார்க்கிறோம். ஆமாண்டவரே ஹல்லேலூயா. அவனை ஆராதிக்க விடாது என்று பார்க்கிறோம். ஆண்டவரே குடும்பம் கட்டி எழுப்ப முடியாது என்று பார்க்கிறோம். ஆமாண்டவரே வியாபார காரியங்களோ ஆண்டவரே படிப்பு காரியங்களோ ஆமாண்டவரே ஹல்லேலூயா எந்தெந்த காரியங்கள் தடைபட்டிருக்கிறது, எந்தெந்த சூழ்நிலைகள் நமக்குள்ள ஆமாண்டவரே தடையாய் இருக்கிறது, எந்தெந்த காரியங்களினால் பாதிக்கப்படுகிறோம் என்பதை நாங்கள் உணர்வுகளாய் மாற வேண்டும் என்றால் தேவனுடைய சமூகத்தில முழந்தார் படியிட்டு தேவனே என் ஜீவனே, என் பலனே, என் அரணே, என் கோட்டையே, என் தஞ்சமே, என் அடைக்கலமே, என் ஆபத்துகளை அணுகலமே உம்மிடத்தில் வந்து நிற்கிறோம் அப்பா. எங்கள் மீது இருக்கிற அப்பா குறைகள் குற்றங்களை எங்களை உணர்த்தி எங்களை நடத்துங்கப்பா. இவரிலிருந்து எங்களுக்கு விடுதலையாக கிருபை தாருங்க என்று அனுதினம் நாம் ஜெபிக்கும் போது